அணை போட முடியுமா? அதுவும் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்க ஸ்பீடுக்கு இரும்பு மனிதர்களையும் எந்திர மனிதர்களையும் கற்பனை செய்து பார்த்துட்டு இருக்கிறது கூட ஒரு சுவாரஸ்யம் தான். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை தான் இப்போ நம்ம ஒரு நாடகமாக பார்க்க போகிறோம். முதல் பாகம் 2060ஆம் ஆண்டில் நடக்கிறதாகவும், ரெண்டாம் பாகம் 2030ஆம் ஆண்டில் நடக்கிறதாகவும், கடைசி சில நிமிடங்கள் இந்த நிகழ்காலத்தில் நடக்கிறதாகவும் கற்பனை செஞ்சுருக்காங்க. இந்த நாடகத்தில் எழுத்தும் இயக்கமும் எழிலரசன், நடிப்பு அரவிந்த் எழில், விகாஷ் குமார், ஸ்ருதி ராமசாமி, ஸ்னேகா ஜெயக்குமார் and Ramakrishnan. Now we have a skit, Nineveh Thakam, a fiction based on our life in the years 2060 and 2030. Let's watch and enjoy that. Oh, it's 11:50 already and no one is here yet? Ah, here he is. Hi Vikash. Hi Arvind. Are you the only one here? I thought we were supposed to meet at 10 a.m. I thought I was going to be late. Oh no, yeah, I'm waiting for the others to come. Hi Shruti. Hi Sneha. Good. Seems like everyone's here. Let's start. Who's that? What's he saying? You guys carry on. I'll handle it. Okay, I hope everyone knows why we're here. என்னவோ கூட்டம் போல என்ன பேசிக்கிறாங்க ஒண்ணுமே புரியல தம்பி. இருங்க, நாங்க சொல்றது மொழிபெயர்த்து சொல்றேன். சரி. Secretary Sneha, how is the venue coming along? செயலாளர் ஸ்னேகா, எப்படி கூடம் வந்துட்டு இருக்க கூட? Look couple of places. பார்த்தேன் 2 இடம். First is not available. முதல்ல இல்ல கிடைக்க. Second can accommodate only 20 people. இரண்டாவது அடக்க முடியும் 20 பேர் மட்டும். But we need to sit 25 people. ஆனா நாம் உட்கார வைக்கணும் 25 பேர். I am still looking. Okay, keep looking and try to finalize in the next few weeks. Treasurer Vikash? Oh, he's over there. Come Arvind, ஒரு நிமிஷம் ஐயா. போய்ட்டோம். Yes? How much do we have and how much do we need to get through this? We have $51.25 and we need another $225. Oh, okay. We need to look for ways to mobilize it. Cultural coordinator Shruti, what are the plans for the event? Who knows? Still thinking. About the programs? Yes. We need to plan quickly. Yeah, I know. But it's still a couple of months away. No, Pongal went by last week. We're only planning the event as soon as possible. Got you. I will come up with something in a week. ஐயா. இதோ வரேன். என்ன நடக்குதுன்னு தெரியலையா? இருங்க, சொல்றேன். பொங்கல் போன வாரம் தானே போச்சு இல்லையா? அதை கொண்டாட திட்டமிடுறாங்க. அப்படியா? இப்போ பொங்கல் வந்து அப்படியா? எப்பங்க அது? இன்னும் 2 மாசத்துல. சரியா போச்சு. அதுக்குள்ளே அடுத்த பொங்கல் வரப்போகுது தம்பி. சீக்கிரம் முடிங்க. By the way, இந்த வழியா my dad has been torturing me to have few things. என் அப்பா கொடுமை பண்றாங்க சில பொருட்கள் வச்சு. திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. He wants me to dress up according to Tamil culture. அப்பா கேக்குறாரு தமிழ் கலாச்சாரப்படி ட்ரெஸ் போடு. Cultural dress? What? Like this? Not really. Something like a chudidar. இல்ல உண்மையா சுடிதார் மாதிரி. Oh no! I don't have any. ஐயோ இல்ல, நான் கிட்ட இல்ல எதுவும். We'll see what to do. நாம பார்க்கறோம் என்ன பண்ணுவோம். Not only that, இல்ல மட்டும் அது, he wants me to sing some songs, all century old songs. What? What songs are they? You all run away. No, just sing one sample. Please, let's decide. Well,
guess I'll sing the first few lines. மாணிக்க வீணே மரகத பதுமே வைரத்தில் தோழ்ந்த மனமே மதங்க மாமுனிவரன் மாதவ செல்வி மாதுளம் சிவந்த விழியே ஆணி பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசால வைத்த தேவி அறியாத நெஞ்சிலே ஓமெனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி யா தருவார் இந்த அரியாசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டு சத்தமாக பாடிட்டு இல்லை, ஒரு அபத்தமான கனவு. சரி, அதை விட நன்ன நீ இப்போதான் வந்தியா? மணி 10 தானே, கூட 9:59 தானே? இல்லை இல்லைப்பா, காலையிலேருந்து சென்னையிலேருந்து வந்தேன். ராத்திரி 11 மணிக்கு வர வேண்டிய விமானம் காலையில் 6 மணிக்கு தான் வந்தது. இப்போ தான் இங்கே 2-3 நிமிஷம் முன்னாடி வந்தேன். கொஞ்சம் அசந்துட்டேன். ஏதோ கனவுன்னு சொன்னேன். மணி 9:59 ஆச்சு. எல்லாரும் வர நேரம். அப்புறமா சொல்கிறேனே. சரி. ஹாய் ஆடலரசி. ஹாய் கயல். நல்லா இருக்கும். எல்லாரும் வந்தாச்சு போல இருக்கு. ஆரம்பிக்கலாமா? யாருங்க, என்ன வேணும்? ஏதாவது வேணுமா? சரி, எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். பொங்கல் இன்னும் 1 மாசத்துல வரப்போகுது. விழாவை எப்படி சிறப்பாக கொண்டாடலான்னு பேசிதான் கூடியிருக்கோம். ஆமா, தமிழர் திருநாள்ல நிச்சயமா நல்லா கொண்டாடணும். ஆமா. செயலாளர் கயல் இடம் பார்த்து முடிச்சாச்சா? அதெல்லாம் இங்க ஒத்து வராது ஐயா. பரவாயில்லையே கயல், அந்த அரங்கமே பாருங்க. அதை வச்சு எப்படியும் சமாளிச்சிடும். உள்ளரங்கம் எங்க இருக்கு? நகரத்துக்கு நடுவிலையா? எப்படிமா வைப்பீங்க நீங்க? இல்ல, அது அடுத்த வருஷம் வச்சுக்கலாம்னு நீங்க சொல்லுங்க கயல். அது சீக்கிரமா
பார்த்து முடிச்சிருங்க. இன்னும் நல்லா என்னமா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வாரத்துல முடிவு பண்ணிடலாம். சரி, வேற ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க தமிழ். நீங்க யாரும் சொற்பொழிவுக்கு பார்த்து பேசணும்னு சொன்னீங்களே, பார்த்து பேசுனீங்களா? யாராவது சம்மதம் சொன்னாங்களா? என்னுடைய நண்பருடைய தெருவில் ஒரு அருமையான பேச்சாளர் இருக்காரு, அவரை கூப்பிடட்டுமா? உங்க நண்பர் எங்க இருக்கார்? அவர் சென்னை வலசரவாக்கத்தில் இருக்காரு. ஓ, தொலைபேசி எண் கொடுங்க, பார்த்து பேசுறேன். நன்றி. நம்ம பேராசிரியர் சேக்கிரார் மட்டும் உறுதியாக சொல்லியிருக்காரு. சொல்வேன் தானே கேட்டிருக்கேன்னு பார்க்கலாம். சரி, கையிருப்பு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தேவைப்படும்? 51,390 ரூபாய் இருக்கு. இன்னும் 25,000 30,000 ரூபாய் தேவைப்படும். சரி, எப்படி தேத்தலாம்? எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நன்கொட புத்தகம் ஒன்று அடிப்பாங்க. அதே மாதிரி ஒன்று அடிச்சிடலாம் தம்பி, ஒரு 2 லட்சம் ரூபாய் நம்ம வசூலிச்சிடலாம். பார்க்கலாங்க. நீங்க சொல்லுங்க தமிழ். இளங்கோ உற்பத்தியகம், பழனி அனுபவம், தங்க ஆபரண மாளிகை மற்றும் தொல்காப்பியர் புத்தக கடை எல்லாம் உறுதியாக உபயோகம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2-3 பேரை விளம்பரத்துக்காக பார்க்கணும். முடிச்சிடலாம். பரவாயில்லையா, எல்லாம் ஷார்ட்லேயே முடிச்சிங்க போல இருக்கு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் வெளியில் போனால் இன்னும் கூட தருவாங்க. அடுத்த வருஷம் பார்க்கலாம். சரி, கலாச்சார ஒருங்கிணைப்பாளர் ஆடல் நிகழ்ச்சிகள்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? எத்தனை பேருக்கிட்டேருந்து பதிவுகள் வந்திருக்கு? நிகழ்ச்சி நடத்தலாம். எல்லா விதமான நிகழ்ச்சிகளுக்கும் பதிவுகள் வந்துகிட்டே இருக்கு. குறிப்பா நாட்டுப்புற கலைகளுக்கு தான் நிறைய பதிவுகள் வந்திருக்கு. இன்னும் குறிப்பா இந்த மாதிரியான கலைகள் கும்மி, குலவை, பல்குழல் மற்றும் நாட்டிய நாடகம். அது மாதிரி அபிநய நாட்டி பள்ளியிலிருந்து 15 நிமிஷமாக கிடைக்குமான கேட்குறாங்க. 50 குழந்தைகள் வச்சு ஒரு நாட்டிய நாடகம் பண்றாங்களா? நாட்டிய நாகமா? இது என்ன சுருக்கமா சொல்லுங்க. தெருக்கூத்து எங்க ஊர்ல எல்லாம் அதிலிருந்து கம்பன் கலைக்குரு ஒரு கவியரங்கம் நடத்த கேட்டிருக்காங்க. தமிழ் பள்ளியிலிருந்து 30 நிமிஷம் பண்றாங்க. கிட்டத்தட்ட 730 குழந்தைகள். எப்படியும் 3 பிரிவா பிரிச்சு 2 நாள் நடத்தினால்தான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியும். பதிவு முடியும். இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அடுத்த வாரம் கூட்டத்தில் பார்த்து பேசிக்கலாம். நாலாஞ்சு அமெரிக்கன் குடும்பத்துல பட்டி செய்யலையா? சிறுதாரவாடமான கேட்குறாங்க. இல்லை வேணாம், அவங்களும் பட்டிலேயே வரட்டும். அப்போதான் விழா சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா எல்லாரும் அப்படியே வர ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதானே நினைக்கிறேன். முடிச்சிடலாம். அடுத்து அப்போ கூடுறோம். அடுத்த சனிக்கிழமை. ஏதோ கனவுல சொன்னீங்க. எல்லாரும் ஏற்கனவே கேட்டாங்க, திருப்பி சொன்னா அடிக்க வருவாங்க. எல்லாரும் கேட்டுக்காங்க, சொல்லுங்க. இதான் நடந்தது. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். அது எப்படி நடக்கும்? நம்ம நடக்க விடுவோமா? அதாவது எல்லாம் நம்ம கையில இருக்கு. லேஸ்ல விட்டுடுவோமா? எல்லாம் எங்க கையில. தம்பி, எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் அடுத்த வருஷம் ரொம்ப நன்றி தம்பி. நீங்க நான் அழைப்பதை அனுப்புறேன். எல்லாரும் வந்துருங்க. இந்த விலாசத்தை குறிச்சிக்கியா? எல்லாம் கலங்கி போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்க அடுத்த வருஷம் நம்ம எல்லாரும் விலாசத்தையும் வாங்கி வச்சுட்டு நம்ம அங்கே வர வைக்கணும். தமிழ் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரையும் அடுத்த பொங்கலுக்கு இந்தியாவுக்கு வர வைக்கணும். அதை விட முக்கியமாக நன்கொடை புத்தகமாக அடிக்கணும். அதான் நம்ம தொழில். இதோடைய தமிழ் அனுபவம்